அதாவது கர்த்தர் பாருங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயிச்சாராமா. அதை விட மோசம் நீங்களும் நானும். உங்களுடைய பணம்லாம் கோலியாத், உங்களுடைய ஆசையெல்லாம் கோலியாத்து, பேராசை. இதை எதை வச்சு ஜெயிச்சார்னா கூழாங்கல் கூட இல்லை, கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு ஜெயிச்சிட்டார். எப்படி நீங்களாம் கொரோனா கண்ணில் கூட பார்க்கலல்ல, ஆனால் கொரோனா அவ்வளோதான். உலகமே பயந்துச்சு பாருங்க. எங்கேருந்து? ஸ்பெயின் நாட்டு இளவரசி கொரோனா வந்துச்சு. யூகேல அப்போ போரிஸ் ஜான்சன் ஒரு பிஎம் இருந்தார், அவருக்கு கொரோனா வந்துச்சு. புதினுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்துச்சு. எப்பேற்பட்டதான ஆளுக்கெல்லாம் கொரோனா போயிருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பணமோ பதவியோ அதெல்லாம் பார்க்கல, அத்தனை பேரையும் கூழாங்கல்ல கத்தரடிச்சார். அந்த கூழாங்கலுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க சொல்கிறாங்க டிவியில், கொரோனா வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, இதுதான் சரியான நேரம் மனிதன் கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க. ஃபேக்ட் அது, 100%. பல நேரங்களில் சயின்ஸ் கை கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை, பல நேரம் சயின்ஸ் கை கொடுக்காது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரே எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சயின்ஸ் இருக்குது, மெடிசன் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த டாக்டர் 24 hours வருவார், வரமாட்டார். 24 hours உங்கள் கூட இருந்து உங்களை காப்பாற்றுறது ஒரே டாக்டர் தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஒரு டாக்டர். கொரோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், சபை மட்டும் தயாராக இருந்திருந்தால், நினிவே ஜனங்கள் மாதிரி அதை கேட்ட உடனே அவங்க ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா வந்திருக்கும் உலகம் முழுக்க. ஆனால் ஒன்று நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சபைகளுக்குள்ளே அது வராதபடி தடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். எகிப்து முழுக்க வாதை வந்துச்சான், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சாட்சி கொரோனாவில் சபைக்குள்ளே நடந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்தியா முழுக்க கொரோனா வந்துச்சு, ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரவில்லை. என்ன காரணம் தேடினா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் அதை பாதுகாத்தார். இது நடந்திருக்கணும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும், உனக்கு நடக்காது. அப்படி சொல்ற உனக்கு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், இன்னைக்கும் கிரியை செய்கிறார், இன்னைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதான் நடந்திருக்கணும். ரெண்டாவது, அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் போய் சுவிசேஷமே சொல்லவே வேண்டாம். அவர்களே தெரிந்திருப்பார்கள், இவர்கள் தேவன் பெரியவர், இவர் காப்பாத்திட்டாரு, இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்களே சபையை நோக்கி ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருப்பாங்க. இது நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலையாக்கி கூட்டிட்டு போறார். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் இருக்கு. கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலோடு கூட அநேக மற்ற மக்களும் கடந்து போனாங்கன்னு இருக்கு. பிற தேசத்தாரும் அவரோடு கூட கடந்து போனார்கள். இவெல்லாம் ஏன் அவங்களோட போனான்னு தெரியுமா? அவன் இருக்கிற எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு வல்லரசு, பயங்கரமான நாடு. அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாதை வந்துச்சு, ஜனங்கள்லாம் செத்து போனாங்க. அவன் பார்க்குறான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேலர் வீட்டில் மட்டும் மரணமே வரல, எல்லார் வீட்லேயும் மரணம் வந்திருக்கு, இவங்க வீட்டில் மட்டும் வரல. இப்போ அவன் பார்க்குறான், இந்த அகதிகளாக புறப்பட்டு இந்த ஜனங்க வெளியே போகிறாங்க, அடிமைகள்லாம் வனாந்தரத்துக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் அவங்கள வெளியே போக சொல்லிருச்சு, ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெளியே போக சொல்லிருச்சு, அவங்க புறப்பட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஆசீர்வாதமான எகிப்தில் இருந்து நான் சாவதை விட இந்த அடிமைகளின் தேவனோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் எகிப்தில் இருக்கிறத விட இவங்களோட வனாந்தரத்துக்கு போகிறது பெஸ்ட்டுங்கிறான். ஏன் தெரியுமா? எகிப்தில் இருந்த சாவ இவன் கூட போனா ஜீவனோடு கூட இருப்பேன் அவன் விசுவாசிச்சு வரான் பாருங்க. அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 2022 நடந்திருக்கணும். நடக்கல. காரணம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான். நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை காட்ட தவறிவிட்டோம். கர்த்தருடைய வல்லமையை சபை காட்ட தவறிடுச்சு. உண்மை இதுதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டிருந்தா, நான் சொல்லுவேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆந்திராவில். ஒரு மனுஷன் கண்ணில் மருந்து ஊற்றினார் கொரோனாவுக்கு. கொரோனா டயத்தில் இது நடந்துச்சு. கண்ணில் மருந்து ஊற்றினார். அவர் சொன்னார், கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சுகமாகுதுன்னு. மெடிக்கலி அவங்க சொன்னாங்க நோ சான்ஸ். ஏன்னா அது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளது, லங்ஸில் உள்ள பிரச்சனை. கண்ணில் ஊற்றினா எப்படிங்க சரியாகும்? முடியாது, மெடிக்கலி முடியாதுன்ட்டாங்க. ஆனால் ஜனங்க நம்பலை தெரியுமா? அந்த மனுஷங்கிட்ட போய் கண்ணில் மருந்து ஊற்ற போனாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா? 5 லட்சம் பேர்.
5 லட்சம் பேர் போனாங்க ஆந்திராவில். போனவுடனே லாக்டவுன், ஹைவேஸ் மூடி இருக்காங்க. ஆனால் 5 லட்சம் பேர் போனாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் தடுக்கவே முடியல வர்றவங்கள. கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா 6 அடி 3 அடி கேப் விட்டு நிற்க வச்சு அவங்களே அவங்கள அனுப்பி விட்டாங்க அந்த மருந்து ஊற்றுறதுக்கு. காரணம், ஜனங்கள் அந்த அளவுக்கு அவங்க குவிஞ்சிட்டாங்க. அது உண்மையா நடந்துச்சா, க்யூர் ஆகுதா தெரியாது. ஆனால் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே கூரையை பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்குனா மாதிரி இத்தனை பேர் அங்கே ஓடி போயிருப்பார்களானால், நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லா சபைகளிலும் நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தால் ஜனங்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு திருச்சபையை நோக்கி அவர்கள் படையெடுத்திருப்பான். இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு வல்லமையா சொங்க கொடுக்கிறாரமேன்னு அந்த மிகப்பெரியதான ஆத்ம அறுவடையை நாம் இழந்துட்டோம். அப்புறமா உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா நம்மகிட்டயே வல்லமை இல்லையே. நம்மகிட்ட இருக்கிற தேவனை பத்தி அவன் தெரிஞ்சாதான் நம்மகிட்ட வருவான். அப்ப சபை என்ன பண்ணி இருக்கணும், இந்த நேரத்தில் மிகப்பெரியதான ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை ஒன்று உச்சத்துக்கு வந்து சாகர நிலைமை வரும்போது ஒரு அற்புதம் நடந்தால் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் வருவார்கள். இதுதான் பைபிளுடைய தியரி. அப்படி ஒரு சம்பவம் நமக்கும் கிடைச்சிச்சு, நம்ம விட்டுட்டோம். we missed the chance. அதான் உண்மையும் கூட. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு, துல்லியமாக நிறைவேறிச்சு. 1, அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாது. 2, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமே ஆகலை. ஏன்னா இருந்தால் தானே ஆயத்தமாவோம். 3, அப்படி ஆயத்தமாக இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்ம அறுவடை, அதுக்கு பேர் தான் ரிவைவல், எழுப்புதல். இது எதுவுமே இல்லாமல் ரிவைவலுக்கு நீங்கள் ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல். ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ இந்த 3 காரியத்தை நாம் இழந்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. 2019 2020. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு WHO வச்சிருக்கிறாங்க. ஆன்லைனில் இருக்க வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ நாள்னு இருக்கும். கரெக்டாக இருக்கவங்க 3 வருஷம் 6 மாதம், 3.5 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிளில் நிறைய 3.5 வருஷம் இருக்குது. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். 3.5 வருஷம் கணக்கு நிறையா இருக்கும் பைபிளில். நீங்கள் 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து 100% வேர்ல்டிலிருந்து எமர்ஜென்சி விளக்கப்பட்டது 2023 மே மாதம். சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை, கொள்ளை நோய் பூமியில் இருந்திருக்கு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதை முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதற்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சபை அதை சந்திக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அதான் இப்ப நடந்துச்சு. விசுவாசிகள்ல இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் அதில் கடந்து போனார்கள். சபை மேற்கொள்ள முடியாமல் திணறியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO கொடுத்திருக்கு. 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு WHO சொல்லுது. இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் அது ஆயத்தப்படணும். இதை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை அங்கே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறது. 1 பணத்திற்கு 1 படி கோதுமை, 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதுக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதின வசனம் இல்லை, இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிளே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சிலர்லாம் 50 வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, 10 வருஷமாக படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் 10 வருஷம் பழசு. அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, இப்போ நடக்கிற சம்பவம் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிளில் உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்தது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு கொள்ளை நோய். நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம்.
சிவப்பு குதிரைகளோ வென்றால், அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. ஸ்டில் நவ், கொரோனாவுக்கு பிறகு ஸ்டில் நவ் இன்னும் அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் அது சொல்லுவாங்க பேண்டமிக், எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் நவ் அதை நம்ம எண்டமிக்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்குன்னு WHO சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒன்று இப்போ வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னொன்று வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு.